இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. இந்து சமய அறநிலைத்துறை எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். ஸோ தெரியாமல் யாரோ பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வெறும் 2 கோடிக்கு பண்ணியிருக்காங்கன்னா இதையெல்லாம் மீறி ஒரு SRO இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அவர் தனியாக இதை செய்திருக்க வாய்ப்பு இல்லை. தாவேக ஆட்சி வந்த பிறகு இந்த இடத்தை தங்களால் தங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டு இதில் வருமானம் பல கோடி வர முடியும். ஒருத்தவங்க பார்க்கிங்க்கு ஒரு நாளைக்கு 500-400 2 மணி நேரத்துக்கு 100 ரூபா, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்லாம் போட்டு பண்ணால் நல்லா சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சு யாரோ பண்ணியிருக்காங்க. இவங்க இஷ்டத்துக்கு எதையோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி ரீல்ஸ் போடுறதுல ஒரு முகம் இருக்கோ அதிகாரிகளோ யாரோ இதை பரப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் இந்துவில் கடந்த 4 வருடங்களில் 1450 கோடி வருமானம் போட்டு, அப்போ வருஷத்துக்கு 350 கோடியை தாண்டுது. அப்போ 100 கோடி முதல் முறைனா என்னதுன்னு தெரியல. இந்த சொத்து டார்கெட் பண்ணி யாரோ பண்ணி தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். யாரோ திடீர்னு கொண்டு போய் பண்ண முடியாது. திரு குமரகுருபரன் IAS HRNC துறைக்கு செயலாளர், வருவாய்த்துறைக்கு செயலாளர், பத்திரப்பதிவுத்துறைக்கு செயலாளர். ஸோ அவருடைய நாலேஜுக்கு போகாமல் இது போக முடியாது. இந்த 2 பேர் யாருன்னு ஒரு மர்மம் இல்லை, அது மர்மாசாமி யாரு சார்? அதெல்லாம் ஒரு 4 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நேரடியாக சேகர் பாபு மகனுடைய பார்ட்னர், இங்கே IAS அதிகாரியுடைய அப்பா மாமனார் அப்புறம் மாமியாரை போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை என்பது தமிழ்நாட்டிலேயே ஒரு துறையில் காசு இருக்குன்னா அது ஒரு துறையில் தான் காசு இருக்குது. மீது எல்லாமே இல்லை. இந்த சம்பவம் இந்து அறநிலைத்துறை நாலேஜுக்கு போக முடியாது நடந்திருக்கும்னு நான் கேட்குறேன் சார். நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த விஷயம் மட்டும்தான் இதில் தொடர்புடைய நிர்வாகத்தில் 90% IAS அதிகாரிகளும் கீழே இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ திருச்செந்தூர் கோயிலுடைய தக்காராக இருப்பது சேகர் பாபுடைய பின்னாடி. அப்போ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் கோயிலில் இப்போ பிரசாத கடையில் கணக்கில் காட்டாமல் 25 கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்து அறநிலைத்துறையில் நடக்கின்ற ஊழல்கள்ங்கிறது இந்த கரூரையும் சேர்த்துக்கிட்டா 2Gயை விட அதிகமாக இருக்கும். இந்து சமய அறநிலைத்துறையுடைய சொத்துக்களை காப்பாற்றினால், அதற்கு வரவேண்டிய வருமானங்களை முழுமையாக வசூலித்தால் ஒரு ஆண்டுக்கு 5000-லிருந்து 10,000 கோடி வரணும். அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பழனியில் கோவிலுக்கு சொந்தமான ஒரு மடத்தோட இடம் தண்டபாணி மடம். அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்த தனியார் ஆட்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 110 கோடி மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல இது எங்கே இருக்குது என்னன்னு மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, எங்கேயோ ஊருக்கு வெளியிலலாம் இல்லை, பழனி அடிவாரத்தில் நீங்கள் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு பார்க்கிங்காக இப்போ யூஸ் பண்ணுற இடம். இதை பற்றிய வழக்குகள் சில வருஷமாக, போன வருஷம் கூட இதை கோயிலுக்கு பேருக்கு பண்ணணும்னு ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி கோயில் இந்து சமய அறநிலைத்துறை எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். ஸோ தெரியாமல் யாரோ பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 1 ஏக்கர் 40 சென்ட்னா ரஃப்லி உங்களுக்கு 62,000 சதுரடி இடம், 24 கிரவுண்டு வரும். சரியா? அவ்வளோ பெரிய இடத்தை 140 100 கோடி 110 கோடி இதெல்லாம் சொல்லக்கூடியது. மேலேயும் போகலாம், கம்மியாகவும் இருக்கலாம், முன்ன பின்ன. ஆனால் வெறும் 2 கோடிக்கு பண்ணியிருக்காங்கன்னா இதில் கோயில் ஏற்கனவே பத்திரப்பதிவுத்துறையோ இல்லை வருவாய்த்துறையோ அவங்களுக்கு எழுதியிருப்பாங்க இது பண்ணக்கூடாது. வழக்கு இருக்குது, ஹைகோர்ட்டில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக துறை எழுதியிருக்கணும். இதையெல்லாம் மீறி ஒரு SRO இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அவர் தனியாக இதை செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் தாவேக ஆட்சி வந்த பிறகு இந்த இடத்தை தங்களால் தங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டு இதில் வருமானம் பல கோடி வர முடியும். வருஷங்க பார்க்கிங்க்கு ஒரு நாளைக்கு 500-400 ரூபா, 2 மணி நேரத்துக்கு 100 ரூபா, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்லாம் போட்டு பண்ணால் நல்லா சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சு யாரோ பண்ணியிருக்காங்க. சரியா? இதில்
இந்த சம்பவத்துக்கு 2 நாள் முன்னால ஏற்கனவே பல ஊழல்களில் இருக்கிற அந்த கோயிலின் ஈஓவை மாற்றியிருக்காங்க. அவர் அப்போ புதுசானவர் சேர்றதுக்கு முன்னாடி கேப்பில் அவருக்கு இல்லை அந்த கோயிலில் ஒருத்தரா இல்லை 2 பேரா சார்? இல்லை எத்தனை பேர் வேணால் இருக்கட்டுங்க. இப்போ இன்சார்ஜ் ஒருத்தர், அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். ஏன்னா இதுதான் தமிழகத்தின் நம்பர் 1 வசூல் கோயில், 450 கோடிக்கு மேலே. ஏன்னா 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 100 கோடியை தொட்டதுன்னு. அது ஏற்கனவே 450 கோடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி தொட்ட கோயில். ஸோ இவங்க இஷ்டத்துக்கு எதையோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி ரீல்ஸ் போடுறதுல ஒரு முகம் இருக்கோ, அதிகாரிகளோ யாரோ இதை பரப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் இந்துவில் கடந்த 4 வருடங்களில் 1450 கோடி வருமானம் போட்டு, அப்போ வருஷத்துக்கு 350 கோடியை தாண்டுது. அப்போ 100 கோடி முதல் முறைனா என்னதுன்னு தெரியல. பிரச்சனை இந்த சொத்து டார்கெட் பண்ணி யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். யாரோ திடீர்னு கொண்டு போய் பண்ண முடியாது. ஸோ இதில் 3-4 துறை இருக்குது. இன்றைய தினம் நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, நம்ம சட்டசபையில் இவர் சொன்னார், அமைச்சர் ரமேஷ் சொன்னார், குன்னூரில் ஒரு கோயிலுக்கு மொத்தமே 500 பேர் கூட வராத கோயில் காசில் எடுத்து இது மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறாங்கன்னு. அதை இப்போ எதுங்க திரும்பி பதில் சொல்கிறப்ப சேகர் பாபு சொன்னார், இந்த ஐடியா இப்போ உங்களுக்கு இது யார் சொல்லி கொடுத்தாங்களோ செயலர், அவர் எங்கள் பீரியடில் கமிஷனராக இருந்தார்னார். தெளிவாக சட்டசபையில் சொல்லப்பட்டது திரு குமரகுருபரன் ஐஏஎஸ், வேறு யாரும் இல்லை. அவர் போன ஆட்சியில் முதல்ல ஹெச்ஆர்என்சி கமிஷனராக இருந்து பின்னால் கார்பரேஷனுக்கு மாற்றப்பட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸராக இந்த துறையும் பல நாள் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்பொழுது அவர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் ஹெச்ஆர்என்சி துறைக்கு செயலாளர், வருவாய்த்துறைக்கு செயலாளர், பத்திரப்பதிவுத்துறைக்கு செயலாளர். ஸோ அவருடைய நாலெட்ஜுக்கு போகாமல் இது போக முடியாது. ஸோ 110 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ரிலேஷனா? ஏன்னா இது 2012 நம்ம அந்த 2 பேர் யாருன்னு ஒரு மர்மம் இல்லை, அது மர்மாசாமி யார் சார்? அதெல்லாம் ஒரு 4 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் டாக்குமெண்ட் போட்டால் உங்களுக்கு ½ அன் ஹவர் 1 ஹவர் ஈவினிங்குள்ளே வந்துடும். அவங்களுடைய ஓட்டர் பேன் எல்லாமே எடுக்க முடியும். அது நம்ம தனிநபர் தேவையில்லை, அது ஒரு முகம்தான். சார் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர் நம்ம மெட்ரோ, சென்னை மெட்ரோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2012 ஒரு எக்மோர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்த மெட்ரோவை எடுத்துக்கிட்டு 40 கோடி கொடுத்துருக்கு. அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டியாக தன்னுடைய மாமனாரை திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் போட்டார். அவர் இறந்த பிறகு இப்போ மாமியாரை போட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சார் அது அமைச்சர்கள் அரசியல்வாதி பண்ணால் ரைட்டு. நம்ம சேகர் பாபு இருக்காரு, தமிழ்நாட்டில் மிக அதிகமான கடந்த 5 வருஷத்தில் செலவு பண்ண கோயில் எதுன்னு சொன்னால் திருச்செந்தூர் கோயில். ஒரு 200 கோடியை திரு HCL குடும்பத்தைச் சேர்ந்த சிவநாடார் கொடுத்தார். கோயிலில் இருந்த 180 கோடி எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ணி 350 கோடியை காலி பண்ணியாச்சு. அதுக்கு யார் தக்காருன்னு பார்த்தால் திரு சேகர் பாபு மகனுடைய கம்பெனியில் பார்ட்னராக 15 வருஷமாக பார்ட்னராக இருக்கிறவரை கொண்டு போய் அங்கே போட்டிருக்காரு. எப்படி சார் இதெல்லாம் பண்ணலாம்? 2021 ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசில் கொடுத்துருக்கிற ஜட்மெண்ட் படி எப்படி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தேர்ந்தெடுக்கிறப்ப உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களோ, அரசியல் கட்சிக்கு தொடர்பு இருக்கிறவங்களோ, அவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள தான் போடணும்னு இருக்கு. நேரடியாக சேகர் பாபு மகனுடைய பார்ட்னர், இங்கே ஐஏஎஸ் அதிகாரியுடைய அப்பா, மாமனார், அப்புறம் மாமியாரை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே இன்னைக்கு காலையில் பேப்பரில் இருக்குது. கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவராக இருந்தவரை கவர்னர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய 2 மகள்களுக்கு அவர் வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ மாமியாரையும் மாமனாரையும் கொண்டு வந்து போடுறாருன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குன்னூரில் அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் பற்றி சொன்னாரா? அது நடந்து 2 நாள் கழிச்சு ஸ்ரீரங்கத்தில் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடத்தில் மல்டி லெவல் கோயில் பக்கத்தில் கார் பார்க் கோயில் காசில் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி இதில் வருது. இதுக்கு நடுவில் கரூரில் இன்னொன்று போயிட்டுருக்கு. கரூரில் 10ஆம் தேதி அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து இறங்கி பேசுகிறாரு. பேசுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 100 கோடி லேண்ட் கடை நில அபகரிப்பு வழக்கில் ஜெயிலில் போயிட்டு வெளியில் வந்த, மேலும் பல வழக்குகளை சந்திக்கக்கூடிய அந்த எம்ஆர் விஜய் கல்குவாரி எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து சேர்ந்துருக்காரு. சேர்ந்துட்டு இவருக்கு முன்னால் அவர் பேசுகிறப்ப கடைசி வார்த்தையாக, சார் இனாம் லேண்டையும் கோயில் லேண்டையும் குழப்பிக்கிட்டு சேகர் பாபு பண்ணியிருக்கிறதுல கரூரில் தான் பெரிய எஃபெக்ட் ஆகிருக்கு, இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணுங்கிறார். விஜய் இதை பற்றி பேசலை. ஆனால் நான் அன்றைக்கி தாமரையில் அன்றைக்கி பேசுகிறப்ப நான் என்ன சொன்னேன், கரூரில் வெண்ணெய்மலை முருகன் கோயிலுங்கிறதுக்கு 600 ஏக்கரை மீட்கணும்னு ஹெச்ஆர்என்சிக்கு ஆர்டர் போட்டு 2019 மீட்கலை. அதுக்கான்னு நினச்சா அப்புறம் பார்த்தா 4 வெவ்வேறு கோயிலுடைய 3084 ஏக்கர் 25,000 கோடி. ஆனால் டேட்டு 9ஆம் தேதி. இவர் போய் விஜயபாஸ்கருக்கு கோரிக்கையை வச்சது 10ஆம் தேதி.
ஆனால் 9ஆம் தேதி கலெக்டர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு பண்ணலாம்னு, அன்றைக்கே ஹெச்ஆர்என்சி கலெக்டர் கொடுக்க என்னைக்கிடா கொடுப்பாருன்னு காத்துட்டு இருந்து கமிஷனர் கொடுக்குறாரு. உடனே அரசாங்கம் இதை விடுது. இது சட்டப்படி செல்லாது. கண்டிப்பாக என் நண்பர்கள் திரு அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் மற்றும் டிஆர் ரமேஷ் வழக்கு போடுறாங்க. இன்னைக்கு ஹியரிங் வருது. இது தடை செய்யப்படும். சார், இந்து சமய அறநிலைத்துறை என்பது தமிழ்நாட்டிலேயே ஒரு துறையில் காசு இருக்குன்னா அந்த ஒரு துறையில் தான் காசு இருக்குது. மீதி எல்லாமே இல்லை, இந்த சம்பவம் இந்து அறநிலைத்துறை நாலேஜுக்கு போக முடியாது நடந்திருக்கும்னு கேட்குறேன் சார். நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த விஷயம் மட்டும்தான் இதில் தொடர்புடைய இருக்குமா? நிர்வாகத்தில் 90% IAS அதிகாரிகளும் கீழே இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேல இருக்கிற அமைச்சர் அவங்களுக்கு பின்னாடி யாராவது ஒரு தூண்டுதல் பேர் ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். இந்து சமய அறநிலைத்துறை பொறுத்த வரைக்கும் IAS அதிகாரிங்கிறது ஒருத்தர். கீழே இருக்கிறவங்க எல்லாம் அங்கேயே 30 வருஷம் 40 வருஷமா இருக்கிறவங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு திரு ரமேஷ் அவர்கள் இது ரெய்டுக்கு போனாரு. போய் ஏதோ ஒரு அவருக்கே இந்த டிக்கெட்டு குறுக்கு வழியில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஜிபேல பே பண்ணார். ஆனால் அதுக்கு 10 நாள் முன்னாடி அதே கோயிலில் ஒரு பெண் ஊழியர், தற்காலிக பெண் ஊழியர் 100 ரூபா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுக்கு டூப்ளிகேட் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணார்னு அவர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணாங்க. இப்போ திருச்செந்தூர் கோயிலுடைய தக்காராக இருப்பது சேகர் பாபுடைய பின்னாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் கோயிலில் பிரசாத கடையில் கணக்கில் காட்டாமல் 25 கோடிக்கு விற்றுருக்காங்க. இத்தனைக்கு ராமேஸ்வரம் கோயில் ரொம்ப பெரிய கோயில் கிடையாது. நம்ம தமிழர்களை விட அதிகமாக வட இந்தியர்கள் போவாங்க. ராமேஸ்வரமும் திருக்கழுக்குன்றமும் தமிழர்களை விட அதிகமாக வட மாநிலத்திலேருந்து அங்கே பித்திருக்காரியம் செய்யறதுக்காக வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கோயில் அவ்வளோ நான் தான் சொல்கிறேன். இந்து அறநிலைத்துறையில் நடக்கின்ற ஊழல்கள்ங்கிறது இந்த கரூரையும் சேர்த்துக்கிட்டா 2Gயை விட அதிகமாக இருக்கும். 2Gயை விட 2Gயில் 1,76,000 கோடினாங்க. அதுக்கப்புறம் அதே கோர்ட்டுக்கு வந்தப்போ சிபிஐ 40,000 கோடி என்னமோ குறைச்சாங்க. இப்போ அதை விட அதிகமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சேகர் பாபு வந்த உடனே நம்ம இங்கே இருக்கிற சாலிகிராமம் பகுதியில் 6 ஏக்கர் 300 கோடி ரூபாய் நிலத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து பெப்சிக்கு லாரி வாடகைக்கு விட்டார்கள், நாங்கள் மீட்டோம்னாங்க. அதை எடுத்து பார்த்தா வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான சொத்தை கருணாநிதி ஆட்சியின் போது 2006-11 சமூக நலத்துறையில் பெண்கள் ஹாஸ்டல் கட்டுறேன்னு லீஸுக்கு எடுத்த லேண்டு. நீ லீஸும் கட்டல, வாடகையும் கொடுக்கல, அதை சமூக விரோதிகள்னு என்ன சொல்கிற? அதுக்கு ஒழுங்கான வாடகையை கொடுத்துருந்தா 2 கோடி, அபராதத்தோடு கொடுத்துருந்தா 4 கோடி, இது மார்க்கெட் ரேட்டு போட்டிருந்தா 40 கோடி கொடுக்கணும்னு சொல்லி சமூக ஆர்வலர் ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையுடைய சொத்துக்களை காப்பாற்றினால், அதற்கு வரவேண்டிய வருமானங்களை முழுமையாக வசூலித்தால் ஒரு ஆண்டுக்கு 5,000-லேருந்து 10,000 கோடி வரணும். இப்போ போன ஆட்சியில் 100 கோடியாக இருந்தது. நான் சொல்கிறது EPS ஆட்சியில் இவங்க 250 கோடின்னு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்து சமய அறநிலைத்துறை கீழே அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி 28 கோடி ஸ்கொயர் ஃபீட்டு ரெசிடென்ஷியல் லேண்டு. அதில் பாதியில் சில பகுதியில் வீடும் கட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா வாடகை போட்ட 3 ரூபா போட்டிங்கன்னா 75 கோடி. ஒரு வருஷத்துக்கு 7-12 84 கிட்டத்தட்ட 1000 கோடி. கமர்ஷியல் பில்டிங் இருக்குது. பார்த்தசாரதி கோயிலுக்கு சொந்தமான கமர்ஷியல் பில்டிங்கில் TUCS வாடகை கொடுக்காம இருக்காங்கன்னு ஒரு முறை பேப்பரில் படித்தேன். தமிழ்நாடு அமுதம் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ். ஸோ இது மாதிரி ஒன்னொன்னையும் நீங்கள் பார்த்தா கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கிறிஸ்டியன் பள்ளி இது கடலூர் தேவநாத சுவாமி கோயிலில் இருக்குது. திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரம் அமலி ஸ்கூல். ஏன் இவ்வளோ வேணாங்க? இந்த ஒன்றை சொன்னால் புரிஞ்சிடும். 178 ஏக்கர் நிலத்தை ஒரே டாக்குமெண்ட்டில் வெங்கடப்ப நாயக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன்தார், பாப்பான் சத்திரம் ஜமீன்தார், இங்கேருந்து நம்ம சுங்குவார் சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறது பாப்பான் சத்திரம். அவர் அதை பாப்பாஞ்சத்திரத்தில் இருக்கிற வேணுகோபால சுவாமி மற்றும் இது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எழுதி வச்சிருக்காரு. எங்கெங்கே? செம்பரம்பாக்கம், இன்னும் 2 இது. அந்த செம்பரம்பாக்கம் வில்லேஜ் ஃபுல்லாக அவருக்குன்னு எழுதியிருக்காரு. அந்த இடத்துல குயின்ஸ்லாண்ட் ஆக்கிரமிச்சிருக்கு, சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆக்கிரமிச்சிருக்கு, எதிர்த்தாப்புல லயோலா காலேஜ் இருக்குது, பக்கத்தில் G2 லே அவுட்டு போட்டிருக்கு. இது எல்லாமே அந்த கோயில் நிலத்தில் வருதா இல்லையா? ஏன்னா பட்டாவை இந்த நிலத்தை 1961 73 வரைக்கும் இந்திரா காந்தி ஆட்சியில் நில உச்சவரம்பு சட்டம் லேண்ட் சீலிங் ஆக்டில் இதையெல்லாம் ரெவின்யூன்னு மாற்றிட்டாங்க. இந்த குயின்ஸ்லாண்டை நடத்துறது யாருன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 முறை MLAவாக இருந்த ஊர்வசி அமிர்தராஜ். அவங்க அம்மா கிறிஸ்துவ பாஸ்டர், கிண்டி MKN ரோட்டில் ஒரு சர்ச்சு அவங்களே நடத்துகிறாங்க. கிறிஸ்துவருக்கு கொடுத்ததே தப்பு. அவர் 20 கோடி வாடகை பாக்கி, அதில் 9.5 கோடி
கோயிலுக்கும் 1.5 கோடி இந்த கோயிலுக்கு சொந்தமான இனாம் லேண்ட் ரெவின்யூக்கும் கொடுக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லி சீல் பண்ணுங்கன்னாங்க. 4 நாள் கழிச்சு சேகர் பாபுவுடைய அதிகாரிகள் போயிட்டு சீல் பண்ணாங்க. இன்னொரு 4 நாள் கழிச்சு 2 நீதிபதிகள் கொடுத்த பெஞ்ச் தீர்ப்பை எதிர்த்து ஒரு நீதிபதிகிட்ட போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் மீட்கல. அப்பப்போ பழனி கோயில் இந்த முறைகேடு தொடர்பாக செயலாளர்கள் பின்னாடி யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக இதில் ஏற்கனவே அந்த கோயிலில் அனுபவம் உள்ள அல்லது துறையின் மூத்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் சொல்றது இதை அதிகாரிகள் மட்டுமே தொடர்பாக இருக்குமா, இல்லை ஆண்டவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா? இல்லை, ஆட்சி செய்ய வந்திருக்கவங்க 2 மாதம்தான் ஆகுது. என்னை பொறுத்தவரை திரு விஜயுடைய பேச்சு அதெல்லாம் இப்போ கரூர் விஷயத்தில் அவர் மிஸ்கைட் பண்ணப்பட்டார் நான் பார்க்குறேன். அந்த 3000 ஏக்கரை ரிலீஸ் பண்ணது இல்லை சட்டப்படி தோத்துரும் சார், ஆனால் கொடுத்தா நமக்கு ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா என்னங்கிறது தெரியாது. பட் அது மிகப்பெரிய தப்பு. திமுக செய்யாதது, அவுரங்கசீப் கூட செய்யாததை விஜய் ஆட்சியில் அது வந்திருக்கு. பட் அது தடை செய்யப்படும். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே நீங்கள் இதை போட்டு இவை கூகுளில் தேடினாலே ஹைகோர்ட்டில் இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு 1 வருஷம் முன்னாடி இருக்கு. கோயில் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும். இதை மீறி இது ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அதுவும் விஜய் ஆட்சி. இந்த பத்திரப்பதிவு துறை அதிகாரிகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களே சார், அவங்களுக்கே இது உண்மை வந்திருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எவ்வளோ கைமாறி இருக்கு, இல்லை யாராருக்கெல்லாம் இது அமௌண்ட் கைமாறி இருக்கோ? 2 விதமாக நடக்கும் சார். ஒன்று பணத்துக்கு பண்ணுறது, 2வது மேலே இருக்கிற அதிகாரி சொன்னாலும் நடக்கும். மிரட்டலார் அதான் அதிகாரி சார். மிரட்டல் இல்லை, அவர் தான் உங்களுக்கு ப்ரமோஷன் போடணும், டிரான்ஸ்ஃபர் போடணும், எல்லாம் போடணும்னா மிரட்டல் சார். இது நான் சொல்கிறேன் பண்ணுங்கன்னா முடிஞ்சிட்டு போயிடுது. ஸோ இது நிச்சயமாக மேலேருந்து வராமல் பண்ண. சாதாரணமாக ஏதோ ஒரு இடம் கோயில் இடமே, அதாவது கோயில் இடத்துக்கே விபூதி அடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இருக்குது சார். கோயில் இடத்துக்கு குல்லா போடுவாங்க, சிலுவை போடுவாங்க, என்ன வேணால் போடுவாங்க, அது வேறு விஷயம். உங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியின் போது இந்து அறநிலைத்துறை கீழே 5,80,000 ஏக்கர்னாங்க. அதுக்கப்புறம் 5,30,000னாங்க இபிஎஸ் ஆட்சியில். இப்போ 4,80,000, அதுலேயும் 3.5 லட்சம் ஏக்கர் தான் ரெவின்யூவோட பட்டாவோட மேட்ச் பண்ணியிருக்கோம். மீதம் இன்னும் ஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் 10 வருஷமாக. இன்னும் சொல்ல போனால் இது நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா லேண்டுடைய பட்டா ரெக்கார்டை ஆங்கிலேயர்கள் 1864 பண்ணியிருக்காங்க. அந்த இதை ஆன்லைனில் ஏற்றணுன்னு கோயில் இடங்கள்லாம் இது போல் ஆக்கிரமிப்பு நடக்காமல் இருக்க என்ன மாதிரி விஷயங்கள்ல இந்த அரசு எடுக்கணும் சார். எல்லாம் 2 வேலை பண்ணணும். ஒன்று, கோயிலில் உங்களுக்கு சின்ன கோயில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே இல்லை அதுதான் சொல்றேன். அந்த அப்படி சின்ன கோயிலாக இருந்தால் கோயிலுக்குள்ள சொத்தை யார் கேட்டாலும் பார்க்குற மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டு வைக்கலாம். 2வது, நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்குற இது ஒரு பணம் கட்டினா பார்க்குறதுக்கோ இல்லை ஆன்லைனில் பார்க்குற மாதிரி வச்சுட்டா தாண்டி போனால் பார்க்கலாம் சார். போன மாதம் ஒரு 3 மாதம் முன்னாடி குளத்தூர் தொகுதி கீழே வர்ற அந்த ஒரு பில்டிங் பெரிய பில்டிங் இந்த அலையன்ஸ் குரூப் கட்டினதில் கோயில் இடமும் இருக்குன்னு வந்துச்சு. இப்போ ஏன் இது கோயம்பேட்டில் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி இருக்கிறதுல கோயில் இடம் இருக்குது. அதனால அதுக்கு இது இல்லை, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடையாது, கரண்ட் கொடுக்கல. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு யாரோ அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு அந்த கோயில் இடத்துக்கு மாற்று இடம், கட்டின பில்டிங்கை காப்பாற்றுறதுக்கு வேற இடம் கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணாங்கன்னு தினகரனில் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேலை இதில் வரல சார். நான் தான் சொல்லிட்டேன், இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கிற சொத்துக்கள் என்பது பல லட்சம் கோடிகள் மதிப்பு கொண்டது. அதுலேயும் 470 தான் சொன்னோம். இந்த ஆட்சி வந்து போன மாதம் திரு ரமேஷ் அவர்கள், துறை சொல்லாமல் அவருக்கு தெரியாது, 13 லட்சம் ஏக்கர்கள் இனாம் லேண்டுன்னு இருக்கு. கோயில் பேரில் இல்லாமல் இனாம் லேண்டுன்னு இருக்கு. அதை மீட்பதே எங்கள் முதல் பொறுப்புன்ட்டு இப்போ 3000 ஏக்கரை கொடுத்துட்டாங்க. இங்கே 110 ஏக்கர் பழனியில் விற்றுருக்காங்க சார். நேற்றைய தினம் அந்த SRO இது சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். பட் அவர் மாத்திரமாக இதை செஞ்சிருப்பார்னு நான் நம்பலை. ஸோ இது மேலே யார் வரைக்கும் போகுது, கோயில் IEOவா அல்லது அதை தாண்டி இங்கே மெட்ராஸில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை ஆஃபீஸில் இருக்கிற மேலேயா, அதுக்கும் மேலே IAS அதிகாரி வரைக்கும் போகுதாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சா, ஏன்னா நடுவில் ஒரு ரூமரை திமுககாரங்க பரப்பி விட்டாங்க. அந்த மாற்றப்பட்ட 2 பேரும் ரமேஷுடைய உறவினர். அந்த பேரை பார்த்தா அப்படிலாம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா திரு விஜய் ஆட்சி, நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி, யாராவது துட்டு கேட்டால் என் பேரை சொல்லுங்கன்னு கரூரில் பேசினப்ப 110 கோடி ரூபாய் சொத்து மாத்திரம் இல்லை, கோயில் அடிவாரத்தில் பார்க்கிங்கு நீ இதை விட்டால் வேற இடம் கிடையாது. அவ்வளோ முக்கியமான இடத்தை எடுத்திருக்காங்கன்னா இதன் மேலே ரமேஷ் என்ன நேற்றைய தினம் தான் அருண் IPS அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் எந்த லெவலில் இருந்தாலும் அவர்களை அதே போல் சஸ்பென்ஷனோ அல்லது இடமாற்றமோ வேகமாக செய்யணும்.
நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார்.